ரைட். இதுதான் இப்போ எங்களோட இல்லைன்றபடி வெப்சைட். ரைட். இப்போ இதிலூட போய் தான் நீங்கள் எங்களோட இதை அக்சஸ் பண்ண வேண்டி வரும். ரைட். இப்போ என்னென்றால் www.ird.gov.lk தான் எங்களோட இல்லைன்றபடி வெப்சைட். இப்போ நீங்கள் இந்த இந்த இ சர்வீஸ் கூட போய்த்தான் இந்த முறை உங்களுடைய இல்லைன்றவனுடைய ரிட்டர்னை வந்து சப்மிட் பண்ண வேண்டி வரும். ரைட். அதுக்குரிய இந்த அறிக்கை இப்படி போய் இந்த அறிக்கை இ சர்வீஸுக்கு போய் அதில் access to இ சர்வீஸை கிளிக் பண்ணணும். access to இ சர்வீஸை கிளிக் பண்ணீங்க என்றால் இந்த வரும், இதில் வரும். இதில் நிறைய மெனுஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து போனீங்க என்றால் இதில் முதலாவது வந்து டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன். பர்மிஷன் நான் கலைக்கிற கிளியர் தானே? ஹலோ பர்வேஸ்? Yes, sir. Clear. ரைட். ஓகே. ரைட். அப்போ டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்யணும்டா. நீங்கள் ஒரு டின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்யணுமாக இருந்தால் இந்த முதலாவது இருக்கிற இந்த டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்களா இருந்தால் நீங்கள் ஒரு டின்னை வந்து வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே பெற்றுக்கொள்ளிடும். ரைட். இதை கிளிக் பண்ணினீங்கன்றால் இதுக்குள்ளே போய் கேட்குது யாருக்கு டின்னு கேட்குது. கம்பெனிக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு லோக்கல் இண்டிவிஜுவல் ஃபாரின் இண்டிவிஜுவலும் கேட்கலாம். இது லோக்கல் இண்டிவிஜுவல் தான். ஸ்ரீலங்காட இண்டிவிஜுவல் வந்து வேணுமாக இருந்தால் கிளிக் பண்ணி விட்டீங்க என்றால் கிளிக் பண்ணினால் இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். இது ஒரு இ ஃபார்ம். ரைட். எலக்ட்ரிக் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் இதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட என்ஐசியோட கொப்பியை மட்டும் அட்டாச் பண்ணி, என்ஐசியோட கொப்பி தான் தேவை, என்ஐசியோட கொப்பியை போடணும். அந்த என்ஐசியில் இருக்கிற பெர்மனன்ட் அட்ரஸை விட உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வித்தியாசப்படுமாக இருந்தால் அதுக்கு ஒரு பில்லிங் ப்ரூஃப் தேவைப்படும். அதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணினால் உங்களோட ஒரு டின் ஒன்றை நீங்கள் பிக்கா வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே பெற்றுக்கொள்ள. இப்போ எல்லாருக்கும் பேங்குக்கு போனாலும் இப்போ பேங்க் அக்கௌண்ட் திறக்க போகிறதுக்கு டின் கேட்காங்க. அப்போ நீங்கள் இல்லைன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வர தேவையில்லை. ரைட். உங்களோட மெயில் ஐடியையும் கொடுத்து நீங்கள் இதை ரிக்வெஸ்ட் பண்ணினால் அவங்க அங்கேருந்து அப்ரூவ் பண்ணினாங்கன்னு சொன்னால் அந்த டின் வந்து உங்களோட மெயிலுக்கு ஓட்டோவாக வரும். உங்களோட மெயில் ஐடிக்கே ஓட்டோவாக அந்த டின் வரும். அந்த டின்னை கொடுத்து நீங்கள் பேங்க்குகளில் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு கொள்ளேன். ரைட். இது வந்து டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்கிறதுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட். அடுத்தது ஏதாவது வெரிஃபை அதிகேட் அது பின் ரிக்வெஸ்ட். இப்போ நாங்கள் இந்த இ சர்வீஸை செய்யறதா இருந்தால், இ ஃபைலிங்கை செய்யறதாக இருந்தால் சில முக்கியமான ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ரைட். அதில் ஒன்று தான் அவருக்கு ஒரு டின் நம்பர் இருக்கணும். அதாவது ஒரு டின் நம்பர் இருக்கணும். அதே நேரம் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் டைப் கொண்டு ஆக்டிவாக இருக்கணும். இப்போ இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் என்றால் இன்கம் டேக்ஸ் டைப் வந்து அவருக்கு ஆக்டிவாக இருக்கணும். டைப் இருக்கணும். ரைட். டின்னும் டெக்ஸ்ட் டைப்பும் ஆக்டிவாக இருக்கணும். அதே நேரம் அவருக்கு ஒரு பின் தேவைப்படும். ஒரு பின் PIN நாங்கள் டிபார்ட்மெண்ட் அலையும் அனுப்பிட்டு இருக்கிறோம். தேவைப்பட்டால் அல்லது நீங்கள் இதில் வந்து ஒரு பின் ரிக்வெஸ்ட்டை கொடுத்தா அவங்களோட மெயில் ஐடி வந்து எங்களோட சிஸ்டத்தில் அப்டேட் ஆகியிருந்தா உங்களோட மெயிலுக்கே அந்த பின் ரிக்வெஸ்ட் வரும். பின் என்றால் இது ஒரு பாஸ்வேர்ட். இது ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான ஒரு பின். ரைட். அதை செஞ்சு ஆடுவேன் எப்படி என்டர் ஆகிறோடு. அப்போ இந்த பின்னை வந்து நீங்களே உங்களை அங்கேருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு எங்களோட வெப்சைட்டு கூட இந்த பின் ரிக்வெஸ்ட்டை கொடுத்தா உங்களோட மெயில் ஐடி கட்டாயம் அங்கே அப்டேட்டாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு உடனடியாக வரும். அல்லது போஸ்டல் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று மெயில் அல்லது போஸ்டல். மெயிலுக்கு கொடுத்தீங்கன்றால் மெயில் அப்டேட் உடனடியாக வரும். அல்லது போஸ்டல்னு சொன்னால் ஒரு 1 வீக் அப்படி டைம் எடுக்கும் போஸ்ட்டில் வரதுக்கு. இந்த பின் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பின்னுக்கு ஒரு விஷயம் இல்லை, சும்மா அதை கிளிக் பண்ணினால் சின்ன ஒரு விஷயம் கேட்குமா இதை உங்களோட ரெஃபரன்ஸ் உங்களோட டின் நம்பர் இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கிற மட்டும்தான் கம்பல்சரி, மற்ற ஒன்றும் தேவையில்லை. அப்போ உங்களோட டின் நம்பரும் உங்களுக்கு போஸ்ட்டுக்கு வேணுமா இமெயிலுக்கு வேணுமான்னு கேட்குது. இமெயிலை கொடுத்தால் இமெயில் ஐடியை கொடுக்கணும். போஸ்ட்ன்னு சொன்னால் இமெயில் ஐடி தேவையில்லை. சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சப்மிட் பண்ணால் இந்த பின் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இது பின் ரிக்வெஸ்ட் கேட்குறது. அடுத்தது பின் ரிக்வெஸ்ட். ஓகே. இது ஆத்தரைசேஷன் ஸ்டாஃப் வந்து அது கம்பெனியை பொறுத்தவரை தேவைப்பட்டது. ரைட். அவ்வளோதான். இப்போ இதில் நமக்கு தேவை பின் ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்தா இந்த பின் வரும். அந்த பின் கட்டாயம் இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கு தேவைப்படும். ரைட். இப்போ இது அப்படியே போய்
இந்த பின்னை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பின் எடுத்ததுக்கு பிறகு இதில் தான் லொகின் ஆகிறது. ஒரு இண்டிவிஜுவல் நான் இப்போ செஞ்சு ஆட்ட போகிறது ஒரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் பேயருக்கு எப்படி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறேன். ரைட். கோஆப்ரேட் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு எஸ்எஸ்ஐடிங்கிற ஒரு ஐடியும் எடுக்கணும். அது ஸ்டாஃபை ரெக்கக்னைஸ் பண்ணுற ஐடி அது வரும். நான் இப்போ செய்ய போகிறது இண்டிவிஜுவல். இப்போ இண்டிவிஜுவலுக்கு போகிறீங்கன்னா இந்த அதுக்கு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணாச்சு. இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் பேயர் ப்ரொசீட் டு லொகின் ப்ரொசீட் லொகின். ரைட். இந்த வருது. இப்போ எங்கே கேட்குது என்னென்றால் உங்களோட டின் நம்பரை கேட்குது. டெக்ஸ்ட் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் டின்னை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இன்லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த பின் அது நிறைய ஒரு டிஜிட்ல இருக்கும். ஒரு 15-20 டிஜிட் வந்த ஒரு பின் ஒன்று வரும். ரைட். நான் கடைசியில் அந்த பின்னை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டாக்குமெண்ட்டாக வருமெண்டு. அது ஒரு நீண்ட இலக்கம், ஒரு 15-20 இலக்கம், 15-16 இலக்கம் கொள்ள ஒரு இலக்கம் வரும். ரைட். அதை நீங்கள் இதில் போடணும். இந்த பின் போட்டு இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ண பின் தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இப்போ இந்த பின்னை நீங்கள் இதில் போட்டிங்க போட்டு இந்த எழுத்துக்களை எல்லாம் ஃபெச் பண்ணி லாகின் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது அங்கே மாறி கேட்கும் உங்களோட கரண்ட் பின்னை தாங்கண்டு. கரண்ட் பின்னு சொன்னால் எங்களுக்கு இல்லைன்ற வணியில் வந்து அதான் கரண்ட் பின். அடுத்த ஆப்ஷன் கேட்கும் நியூ பின். நியூ பின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். அது கூட லைஃப் லாங் பாஸ்வேர்டு. ரைட். அது வந்து 8 எழுத்துக்களும் எண்ணுமாக சேர்ந்து கரெக்டரும் டிஜிட்டுமாக சேர்ந்து 8 7 சரி வராது 9 சரி வராது, சரியாக 8 இருக்கணும். 8 டிஜிட்டில் உங்களோட எழுத்துக்களும் இலக்கமும் எழுத்துமாக சேர்த்து 8 டிஜிட்டில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி கொண்டால் அவ்வளோ போதும். அது டக்குனு ஓட்டவா உங்களோட பாஸ்வேர்ட் சேவ் ஆயிடும். அதான் உங்களோட பாஸ்வேர்ட். ரைட். இப்போ நான் அந்த சேவ் அதை சேஞ்ச் பண்ணின பாஸ்வேர்டு கூட அதான் இதுக்கு லாகின் ஆக போகிறேன். இதுதான் அந்த டின் நம்பர். இதில் வந்து டின் நம்பரை கொடுப்போம். keyboard. Right. ரைட். இதில் கீபோர்டில் 10 இது ஒரு டின் நம்பர். டின் நம்பர் என்டர் பண்ணுவோம். ரைட். அது டின் நம்பர். இது வந்து பாஸ்வேர்ட். அது கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்வேர்ட். ரைட். அது பிறகு இந்த பிக்சரை கொடுக்கலாம். PQQ SUQ. ரைட். இப்போ லாகின். ரைட். இப்போ அவரோட டேஷ்போர்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பேர் இதுதான் டேஷ்போர்ட். அவரோட டின் நம்பர் இருந்தால் இருக்குது. டின் நம்பரை காட்டுது. டின் நம்பர் இருந்தால் இருக்குது. அவரோட டேஷ்போர்ட் தான் இது. இவ்வளவும் உங்களுக்குரிய மெனூஸ். ரைட். நீங்கள் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், பேமெண்ட் எப்படி ரிஃபண்ட் பார்க்கலாம், அப்பீல் ஒப்ஜெக்ஷன் செய்யலாம், டெக்ஸ்ட் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது, கிளியரன்ஸ் நீங்கள் ஒரு கிளியரன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தால் அது என்ன ஸ்டேட்டஸ்லேருந்து பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறது, அக்கௌண்ட் சம்மரி நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் கட்டியிருக்கிறீங்க, எவ்வளோ கட்டியிருக்குது, என்ன இருக்குங்கிற விஷயம் பார்க்கலாம். டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ரைட். நாங்கள் இப்போ போகிறோம். இதில் அது ரிட்டர்ன் ஷெட்யூல், ரிட்டர்ன் இஷ்யூ பண்ணலாம் நீங்கள் தேவைப்படால். ரிஃபண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் பே ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட். உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் டெக்ஸ்ட் பேயர் டீடைல்ஸ்.
உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் என்றால் இது ஊடாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அனுப்பலும் அங்கேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணப்படும். அது மாதிரி டெக்ஸ்ட் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட், நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படுங்க ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க என்றால் அது செய்யலாம். அப்லோட் இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணல என்றால் கட்டாயம் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு டெம்பரரி வெட் சர்டிஃபிகேட் பிஸ்னஸ் ஆக்களுக்கு தேவைன்னு சொன்னால் அது சம்மந்தமான செய்யலாம். அப்லோட் பின் ரிக்வெஸ்ட் கேட்கலாம், ஆன்சர். டெம்பரரி வெட் சம்மந்தமாக கிளியரன்ஸ், ஏதாவது கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய வெளிநாட்டு வெளிநாட்டு கிளியரன்ஸ், லீகல் கிளியரன்ஸ் எல்லாம் நிறைய கிளியரன்ஸ் இருக்குது. முழு கிளியரன்ஸும் நீங்கள் இதனூடாக அப்ளிகேஷனை போடணும். டிரெக்ஷன்ஸ், அப்பீல், ஒப்ஜெக்ஷன் ஏதாவது செய்யறதா இதுக்குள்ள அப்லோட் பண்ணலாம் உங்களோட ஒப்ஜெக்ஷன் இல்லை, ரைட்? இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. நாங்கள் இப்போ முதலாக பார்க்க போகிற விஷயம் இப்போ இதில் ரிட்டர்ன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ அது மாதிரி செட் ரிட்டர்ன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட் இருக்குது, உங்களோட டாக்குமெண்ட்டுகள் ஷெடியூல்கள் எல்லாம் அப்லோட் பண்ணலாம், அதுக்கு ஏற்பாடு இருக்குது. இப்போ நாங்கள் போவோம் இன்கம் டேக்ஸ் இண்டிவிஜுவல், ரைட்? நான் இப்போ இவரை ஆள்ற ஒரு சின்ன தான் போட்டிக்கிறேன் பாருங்க. இப்போ அவருக்கு வந்திருக்கிறேன் 23-24 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் நியூ, இங்கே ஸ்டேட்டஸ் காட்டுது நியூ, ரைட்? அப்போ இந்த மாதிரி சப்மிட் பண்ண இல்லை, சப்மிட் பண்ண உடனே இது மாறும், சப்மிட்டட் மாறும். இப்போ 23-24 ரிட்டர்ன் அவர் இன்னும் கொடுக்காம இருக்காரு, ரைட்? அவர் கொடுக்கறது என்றால் இந்த 23-24க்கு முன்னாடி கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி போட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ், இ ஃபைலுக்கு செய்யறது ஓ, ரைட் ரைட். இதை பார்த்துங்கண்டால் இப்போ ரைட் இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அது இந்த முறை 23-24 ரிட்டர்னுக்குன்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷன், ரைட்? இந்த முறை மட்டும், அதுக்கு முன்னுக்கு இல்லை இந்த ஆப்ஷன். இந்த 23-24 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்குரிய ஆப்ஷன் தான் இது. இது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் மட்டும் இருக்கிறாள், பிரைமரி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கு எம்ப்ளாய் மட்டும்தான் இன்கமாக இருந்தால் இந்த சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ரிட்டர்ன் இது, சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ரிட்டர்ன் இது, ரைட்? இந்த ரிட்டர்னை வந்து அவர் பயன்படுத்தலாம். சிம்பிளிஃபை பண்ண ரிட்டர்னை வந்து இவர் பாவிக்கலாம், ரைட்? இது வந்து இது ஒரு வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ள இந்த ரிட்டர்ன் சப்மிட் பண்ண இயலும். இது என்ன சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இருக்கிற ஆட்கள் மட்டும், எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இருக்கிற ஆட்கள் மட்டும் அதை முதலாவது கிளிக் பண்ணலாம். அதோட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கலாம், பேங்குகளில் டிபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தாலும் அவர் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அவர் 2வது செலக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு வருமானமும் இல்லை, நில் ரிட்டர்ன், டெக்ஸ் பே பண்ண இல்லை, டெக்ஸ் பண்ணுறதுக்கு வருமானம் இல்லை, ஆனால் ரிட்டர்ன் போயிருக்கு, அவருக்கு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், அதுக்காக நில் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலாம். அடுத்தது 4வது இருக்கிறது என்னென்னா, 4வது இருக்கிறதுங்கிறது நார்மல் ரிட்டர்ன் சொல்றது. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ரிட்டர்ன். 4வது இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன். இது வந்து இந்த 4வது இருக்கிறது, 4வது இருக்கிற ரிட்டர்ன் வந்து என்னன்னு சொன்னால் 4வது ரிட்டர்ன் ஃபுல் ரிட்டர்ன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இருக்கலாம், பிஸ்னஸ் இன்கம் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இருக்கும், அவர் குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் கிளைம் பண்ணுற ஆளாக இருப்பார், ரைட்? அப்படியான எல்லா வகையான விஷயங்களும் இருக்கிற ஆள் வந்து 4வது ரிட்டர்ன் தான் கொடுக்கணும். அது ஃபுல் ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 2 தான் இருக்குன்னு சொன்னால் இது சிம்பிளிஃபை பண்ண ரிட்டர்ன், ரைட்? இப்போ நாங்கள் முதலாவது அந்த சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ரிட்டர்னை செஞ்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் தான் இருக்குது, அதோட இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இருக்கலாம், ரைட்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இதை முதலாவது செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணும். எஸ், நெக்ஸ்ட்டுக்கு போனா இதில் வந்து கேட்குது உங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் ரெசிடெண்டா நான் ரெசிடெண்டா. நான் சொன்னேன் நான் நேரத்தில் ரெசிடெண்டா டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேறு, நான் ரெசிடென்ட்டுக்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேறு. இவர் வந்து ரெசிடென்ட், அதை கிளிக் பண்ணுவோம். ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் ஸ்டேட்டஸ், சீனியர் சிட்டிசனாக இருக்குது. 60 வயசுக்கு மேற்பட்ட ஆளா நீங்கள் இல்லையாண்டு, ரைட்? அவர் இல்லை, 60 வயசுக்கு மேற்பட்ட ஆள் இல்லை, நோ, ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எங்கே வேலை செய்கிறாரு, இவருடைய வருமானம் என்னங்கிற விஷயம் வந்து ஓட்டோவாக பாப்புலேட் ஆகும், ரைட்? இவர் இந்த நான் எடுத்திருக்கிற ஆள் வந்து ஸ்ரீலங்கா போட்டோ அத்தாரிட்டியில் வேலை செய்கிறார்.
அவரோட சம்பளம் வந்து 24,34,560 இதுதான் சிஸ்டம் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ரைட். இப்போ இல்லன் ரெவன்யூவில் இப்போ இந்த எம்ப்ளாயர் போர்ட் அத்தாரிட்டி எம்ப்ளாயர் வந்து அவரோட டேட்டாவை கொடுத்துருக்கிறார். அவர் கட்டாயம் கொடுப்பார். ஒரு அந்த அப்பிட் ரிட்டர்ன் இப்போ யூனிவர்சிட்டி என்றால் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் அவங்க அந்த வெட்டின அப்பிட் வெட்டினதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து யார்கிட்டருந்து எவ்வளோ வெட்டினங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இல்லன் ரெவன்யூ சப்மிட் பண்ணணும். அது ஏப்ரல் 30. இப்போ நாங்கள் இண்டிவிஜுவல் இந்த ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறது நவம்பர் 30. ரைட். இந்த டேட்டா அவைலபிள். போர்ட் அத்தாரிட்டி வந்து அவருக்கு அவர் டேட்டாவை கொடுத்துருக்கு. கொடுத்த உடனே இல்லன் ரெவன்யூ வெப்சைட்டுக்குள்ளே இல்லன் ரெவன்யூ டேட்டா பேஸில் இருக்குது. அப்போ நான் ஒன்றுமே செய்யலை, சின்ன மட்டும்தான் அடிச்சு. ரைட். ஓட்டோ பாப்புலேட் ஆகிடுச்சு. ரைட். அப்போ அவருக்கு எவ்வளோ அவர் வருமானம், அவர்கிட்ட எவ்வளோ டேக்ஸ் வெட்டுப்பட்டிருக்கு. 24,34,000 ரூபா வருமானம். அவருக்கு அப்பிட் டேக்ஸ் வெட்டுப்பட்டிருக்கு 1,32,220 ரூபா. அவரை டீட்டனோட பார்க்கக்குள்ள சரியா இருக்கு டேட்டா. நான் டீட்டெயிலும் காட்டுவேன். ரைட். அது ரைட். அதே நேரம் இவர் பேங்க்ல டிபாசிட்ஸ் இருக்கு, அதுவும் ஓட்டோவா பாப்புலேட் ஆயிருக்கு. ரைட். இப்போ பேங்க்ல இவர் வந்து இருக்கிற இவர் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுக்கு வித் ஹோல்டிங் வெட்டுப்பட்டிருக்கு 5%. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா பேங்க்ல 100 ரூபா தான் உங்களுக்கு தந்தாலும் கூட அதுக்குரிய 5% வெட்டுப்படும். வெட்டி போட்டு பேங்க் வந்து அந்த டேட்டாவை இல்லன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காசையும் கட்டணும், அந்த டேட்டாவையும் கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும் சிஸ்டத்துக்குள்ள. ரைட். இப்போ ஓட்டோவா அப்லோட் பண்ணதோட அவருக்கு எந்தெந்த பேங்க்ல எந்தெந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அவர் ரிசீவ் பண்ணிக்காது, எவ்வளவு அவருக்கு வித் ஹோல்டிங் பே பண்ணிருக்கு, அதுக்குரிய அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இருக்குது அவருக்கு 5,95,000. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் ஒன்று இருக்குது, இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5,95 இருக்குது. அப்போ 2 இன்கமும் ஒன்றா சேரும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு 5% வித் ஹோல்டிங் வெட்டப்பட்டு இருக்குது 29,770 ரூபா, அதுவும் பட்டி இருக்குது. இப்போ கீழே வர்ற வருமானம் கால்குலேட் ஆகுது. ரைட். டோட்டல் அசஸபிள் இன்கம், அவரோட எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் அவருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 30,29,976 ரூபா. ரைட். அவருக்கு பர்சனல் ரிலீஃப் 12 லட்சம். அவரோட டேக்ஸபிள் இன்கம் 17,29,000. அவர் டோட்டலாக டேக்ஸ் பே பண்ண வேணும் 259. அவர் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியிருக்கு 161 எப்படி என்றால் 1,32,000 ரூபா அப்பிட் டேக்ஸ் வெட்டுப்பட்டிருக்குது, 29,000 ரூபா ஏஐடி அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் வித் ஹோல்டிங் டேக்ஸ் வெட்டி இருக்குது பேங்க். ரெண்டையும் சேர்த்தால் 2,59,000க்கு 1,61,000 ரூபா ஆல்ரெடி டேக்ஸ் பெய்ட். இப்போ அவர் பேலன்ஸ் பேயபிள் 97,000. இப்போ இதை வந்து இவர் இந்த ரிட்டர்ன் சப்மிட் பண்ணக்குள்ள இது கட்டணும். இது ஆல்ரெடி பே பண்ணி இருக்கணும், பே பண்ணப்படாத பண்ணல. இப்போ அவர் 97,000 ரூபா பேயபிள் இருக்கு, 97,000 ரூபா பேயபிள் இருக்குது. ரைட். அதுவே ஓட்டோவா கலெக்ட் பண்ணி எல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. உங்கள் டேட்டா உங்களுடைய டின் நம்பரை மட்டும் கொடுத்தா காணும். டேட்டாஸ் வந்து பாப்புலேட் ஆகும், ஓட்டோ பாப்புலேஷன். இதில் வேறு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் உங்களோட T10ஓட உங்களோட T10 அப்பிட் T10 சர்டிஃபிகேட்டோடையும் பேங்கோட வித் ஹோல்டிங் சர்டிஃபிகேட் பேங்க் தரும். பேங்கு வெட்டுனா சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, சரியா இருக்காரு பாருங்க. சரி என்றா ஓகே. சில நேரம் சில பேங்குகள் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் இங்கே வராமல் இருக்கலாம். அப்படி வரலாம். அப்படி வந்தால் நீங்கள் திருப்பி ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். அல்லது இங்கே இருக்கிறதுக்குள்ள டேட்டாவில் டிஃப்ரெண்ட் இருக்குமாக இருந்தால் இதை எடிட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக இங்கே அப்பிட்டில் வந்து ஏதாவது உங்களோட T10க்கும் இந்த தகவலுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்காது. பெரும்பாலும் டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பினால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது உங்களோட ரெஸ்பான்சிபிள். சேஞ்ச் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணலாம். அது உங்களோட சரி இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். அது மாதிரி இதையும் ஹைட் பண்ண இயலாது. அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி உண்மையாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி எடிட்டபிளாக தான் வச்சிருக்காங்க. ரைட். அதான் சொல்கிறேன். ரைட். இப்போ டெக்ஸ்ட் ஒரு சின்ன சந்தேகம் சார். என்னண்டா எனக்கிட்ட வெரி ரீசெண்டா ஒருத்தர் ஒரு கிளைண்ட் வந்து பேசினாரு. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிமூவ் பண்ணலாம்,
ம். நான் ரிமூவ் பண்ணி போட்டு எந்த டெக்ஸ்ட் லேப்ல 0 ஆக்கலாம் தானே. அதுக்கு ஏதாவது நான் ரிமூவ் பண்ணிட்டு மட்டும் பே பண்ணினேன்டா ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டாரு. நான் அவருக்கு சொன்னேன், நீங்க ரிமூவ் பண்ணாலும் கூட அது உங்களோட சிஸ்டத்துல அன்பேயபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது சம்பந்தமா டெக்னிக்கல் சைட கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப இவர் வந்து இவருத்த ரிமூவ் பண்ணலாம், பண்ணக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணி இப்போ என்னன்னா இப்போ நாங்கள் எடிட்டபிளாக வச்சிருக்கிறோம். ஏன்னா டெக்ஸ்பயருக்கு இதாக, ஆனால் எடிட்டபிள் பண்ணி செஞ்சு செய்யலாம். ஆனால் சிஸ்டத்தில் அது பிடிக்கும், அது வரும், பேயபிள் காட்டும். அவர் ரிமூவ் பண்ணினா கூட அது அவுட்ஸ்டாண்டிங்காவே இருக்கும் என்ன வரும். அவர் இது பண்ணாலும் அவுட் பண்ணி காட்டும், எங்களுக்கு காட்டும். ஓகே ஓகே ரைட் ஓகே போஸ்ட் பண்ண இயலாது, போஸ்ட் பண்ண இயலாது. ரைட். அடுத்தது வந்து இவ்வளோதான். இதை வந்து இங்கே அடுத்த நெக்ஸ்ட் பேஜி போகலாம். இது ஓகேன்னு சொன்னால் நெக்ஸ்ட். எஸ், இது நெக்ஸ்ட் பேஜ் வந்து என்னன்னு சொன்னால் உங்களோட அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ். ரைட். ஒரு இண்டிவிஜுவலுக்குரிய அவருக்கு என்னென்ன அசெட் இருக்குங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணணும். 31/3/2024 அந்த டேட்டில் அவருக்கு இருக்கிற அசெட்டுகள். ரைட். ஆல்ரெடி டேட்டா வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் ஓட்டோவாக பாப்புலேட் ஆகும். இவருக்கு இல்லாதால வருதில்லை. அப்படி வந்தால் அவர் இப்போ சில நேரம் அதை எடிட் பண்ணணுமென்றால் அவர் எடிட் பண்ணலாம். சில நேரம் அவர் அப்போ காட்டியிருப்பார், இப்போ வித்திருப்பார் அது, அல்லது அப்போ காட்டினதை காட்டியிருப்பார், இப்போ ஒன்று புதுசாக வாங்கியிருப்பார். ரைட். அப்போ அதுக்காக அது வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். அவர் இருக்கிறத காட்டலாம், அல்லது வித் என்ற டிஸ்போசலுக்குள்ள காட்டலாம். அதுக்கு தேவையான உதாரணமாக இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குமாக இருந்தால் அந்த அட் பண்ணணும் என்றால் இந்த அட் ட்ரோ அதுக்குள்ளே போனால் சிச்சுவேஷன் எங்கே இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறத காட்டணும். அது எவ்வளோ காஸ்ட் போடலாம், எப்போ நீங்கள் வாங்கினதுன்னு போடணும். இப்போ அதில் மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறதையும் போடணும். நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி போடலாம், அதை உங்களோட காஸ்ட்டையும் போடலாம். ரைட். அது வந்து உங்களோட சொத்துக்களை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. இல்லை மோட்டார் வெஹிக்கிள்ஸ், சாரி மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட். அது இம்மூவபிள், இது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். வாகனங்கள், கார், வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை இதில் போடலாம். இதை அட் பண்ணி போட்டு இதை ஃபில் பண்ணி போட்டு அட்டை கொடுத்தீங்கன்னா அது அட் ஆகும். ரைட். அடுத்தது பேங்க் பேலன்ஸ் இன்க்ளூடிங் டேர்ம் டிபாசிட்ஸ். 31/3/2024 உங்களோட பேரில் இருக்கிற பேங்க் பேலன்சஸை வந்து நீங்கள் பேங்கோட கேட்டு எடுத்து அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். என்ன பேங்க், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ பேலன்ஸ், அக்கௌண்ட் நம்பர், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தால் இன்ட்ரெஸ்ட், அந்த விஷயங்களை நீங்கள் போடலாம். அடுத்தது சார்ஸ், ஸ்டாக்ஸ், செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே நேரம் உங்களோட கேஷ் இன் ஹேண்ட், கையில் எவ்வளோ காசு இருக்குங்கிறது. அடுத்தது லோன் வந்து யாருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களாங்கிற விஷயம். கோல்டு, சில்வர் ஏதாவது இருந்தால் அந்த விஷயங்கள் அதெல்லாம் போடலாம். அதே நேரம் உங்களோட இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோ அவருக்குரிய கேபிட்டல், கரண்ட் அக்கௌண்ட் ஏதாவது பேலன்ஸ் இருக்குமாக இருந்தால் அதை போடலாம். லயபிலிட்டிஸ், உங்களுக்கு ஏதாவது லயபிலிட்டிஸ், உதாரணமாக லீஸ், வாகனத்தை அங்கே சொத்தாக காட்டியிருப்பீங்க, ஆனால் அந்த சொத்து வந்து லீஸ் பண்ணப்பட்ட சொத்தாக இருக்கலாம். அதில் லீஸ் பேமெண்ட் ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டியிருக்குமாக இருந்தால் எப்போ லீஸ் எடுத்தது, எவ்வளோ எடுத்தது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ டியூரிங் த இயர் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணினது, இதில் பேலன்ஸ், அந்த விஷயங்களை இதை போட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களோட லயபிலிட்டிஸ் அல்லது நீங்கள் யாரும் காசு கொடுக்க வேண்டியிருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் காட்டலாம். எனி த அசெட்ஸ் அக்வயர்ட் ஓ கிஃப்ட் ரிசீவ்ட், ஏதாவது அசெட் வந்து நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிருந்தால் அதையும் ஆட் பண்ணலாம். அதே நேரம் நீங்கள் ஏர்லியாக வச்சிருந்த அசெட் ஏதாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ரைட். அப்போ அந்த அசெட் அங்கே ரிமூவ் பண்ணி போட்டு இப்போ இங்கே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணின டீட்டெயில்ஸை கொடுக்கணும். எப்போ விற்றது, எப்படி விற்றது, எவ்வளவுக்கு விற்றது என்கிற விஷயங்களை இதை கொடுக்கலாம். சேல்ஸ் ப்ரொசீட் என்ன, எப்போ டிஸ்போஸ் பண்ணினீங்க, எப்போ வாங்கினது, ரைட், அதில் காஸ்ட் என்ன, எல்லா விஷயமும் கொடுக்க வேண்டி வரும். ரைட். அப்படி கொடுத்துட்டு ஓகேன்னு சொன்னால் அவ்வளோவையும் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போக வேண்டியதான்.
இன்றைக்கு 9 மணிக்கு பிறகு எங்களோட சிஸ்டம் மெயின்டெனன்ஸுக்காக க்ளோஸ் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டுக்காங்க. பார்ப்போம். எட்டு 52 சார். ஓ நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவங்களோட டிக்ளரேஷன் தான், அவங்களோட பேர், அவங்களோட ஊர் உங்களால சரிப்பட்டதா அது நாங்க நினைக்கிறேன். அது மிகவும் இலகுவான விஷயம். 9 மணிக்கு எங்களுடைய இன்றைக்கு 9 மணில இருந்து நாளைக்கு வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸுக்காக இது போட்டிருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ண மெசேஜ் வந்துச்சு. பால் எங்களுக்கு சொல்லிட்டாங்க சிஸ்டம் வந்து 9 மணி பிறகு மெயின்டெனன்ஸுக்காக க்ளோஸ் பண்ணுறது. இப்போ 8:52 போயிடுது. அதனால சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. ரைட். எதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அங்கால வாரது கன்ஃபர்மேஷன் பேஜ். அதில் கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு பிறகு அங்கால வாரது என்றால் உங்களோட அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஏ பார்ட். சார் மேலுக்கு நான் கொஞ்சம் மேலுக்கு போயிட்டு ஒரு பேஜ் ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் ஆகுது இல்லைன்னா நினைக்கிறேன். மேலுக்கு போனா வந்து அந்த மேலுக்கு கொஞ்சம் போங்க, அதை ஓகே பண்ணிட்டு மேலுக்கு மூவ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதை காட்டுனீங்க, அதை கொஞ்சம் அவங்கள்ட்ட காட்டினீங்கன்னா சரி. கன்ஃபர்மேஷன் ரைட். அந்த கன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன் கன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் என்னன்னா டிக்ளரேஷன் வந்து 2 பார்ட் இருக்கும். அதுல உங்களுக்கு யாராவது இந்த ரிட்டனை நிரப்புறதுக்கு கைட் பண்ணினாங்களா ஒரு கேள்வி கேட்கும். அதுல வந்து எஸ் ஓ நோ 2 கொடுக்கலாம். யாராவது உங்களுக்கு இந்த நிரப்புறதுக்கு கைட் பண்ணுன்னு சொன்னால் நீங்க எஸ்ஸை கொடுத்தா அதுல பார்ட் ஏ ஒன்று இருக்கு, பார்ட் பி ஒன்று இருக்கு. அப்ப பார்ட் ஏல வந்து அவரோட டீடைல்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினால டீடைல்ஸ். ரைட். பார்ட் பில உங்களோட கொடுக்கணும். அப்படி ஹெல்ப் பண்ணலன்னு நோ கொடுத்தா ஏ பார்ட் தேவையில்லை, அவரோட பார்ட் தேவையில்லை. ஆனா உங்களோட பார்ட் கட்டாயம் தேவை. உங்களோட பாட்டில் வரும் என்னன்னு சொன்னால், உங்களோட பாட்டில் என்ன வரும்னு சொன்னால் உங்களோட பேர், உங்களோட டெலிஃபோன் நம்பர், உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட அடுத்தது இமெயில் ஐடி. ரைட். இமெயில் ஐடி, டேட், அவ்வளோதான் வரும். ரைட். அது அவ்வளோவே நீங்கள் கொடுத்து இமெயில் ஐடி கட்டாயம் வேணும். உங்களோட என்ஐசி நம்பரும் வேணும். உங்களோட ஃபோன் நம்பரும் வேணும். ஃபோன் நம்பர் 2 இடத்தை போட வேண்டி வரும். அடுத்தது உங்களோட ஃபுல் நேம் வரும். ரைட். இவ்வளவு டேட்டாவை நீங்கள் போட்டு ஃபீட் பண்ணி போட்டு ரைட் வந்துட்டு ரைட் ரைட். சரியா? இதான் அந்த டிக்ளரேஷன். கேட்குது என்றால் whether the return or part of the return is prepared by an approved accountant or any other person for payment. ஃப்ரீயா செஞ்சா இல்லை, பேமெண்ட் எடுத்துட்டு யாராவது உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணினாங்களா ஏண்டா. நான் அந்த டெக்ஸ் இவேஷன்ல ஒரு விஷயம் பேசினேன். அதாவது டெக்ஸ் இவேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணினால் அவருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ அவரோட டீட்டெயில்ஸ் வேணும். ரைட். அப்போ அதுக்காக இது எஸ் ஓ நோ. இப்போ எஸ் என்று கொடுத்தால் இந்த பார்ட் ஏயும் பார்ட் பியும் நீங்கள் நிரப்பணும். பார்ட் ஏயும் பார்ட் பியும். நோ ஒன்று கொடுத்தால் பார்ட் பி மட்டும். பார்ட் பி என்கிறது என்றால் நேம் ஆஃப் த டிக்ளரண்ட், டிக்ளேர் பண்ணுறவர நேம், ஃபுல் நேம், அடுத்தது டெலிஃபோன் நம்பர், மொபைல், இமெயில், என்ஐசி நம்பர், டேட். இந்த டேட்டை கிளிக் பண்ணால் எப்போ வரும் அந்த டேட். அவ்வளோ கொடுத்தால் இவ்வளோதான். இது 3 தானே அதில் உள்ள விஷயம். ஆகவே இதை கொடுத்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ரைட். இதை கொடுக்காம அங்கால போகாது. இதுக்கு நாம் எதுக்கும் ஒரு கொடுத்து போவோம். ரைட். 22 டேட். ரைட். கொடுத்து நெக்ஸ்ட் போகிறோம். எஸ். இது இப்போ கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது. ரைட். உங்களோட இதெல்லாம் பாருங்க, சரியாண்டு பாருங்கண்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் வருது. ரைட். உங்களோட டேக்ஸ் 97,000 பே பண்ண வேண்டி இருக்குது. உங்களோட சொத்துக்கள் பொறுப்புகள் எல்லாம் ஃபுல் ரிட்டர்னாக வரும். ரைட். ரைட்.
அதே நேரம் இவர் வந்து இந்த இதுக்குரிய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்களை வந்து அப்லோட் பண்ணலாம். இப்ப இப்ப பண்ண போறீங்களா லேட்டர் ஆண்டு இருக்குது நவ் இப்ப பண்ண போறோம்னு சொன்னால் இதுல வந்து நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அப்லோட கிளிக் பண்ணினால் ரைட் அப்லோட கிளிக் பண்ணினால் அந்த விஷயம் எங்க இருக்குன்னு காட்ட வேண்டி வரும். ரைட் ரைட் அது என்ன என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரமா T10 ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் liability T10 withholding certificate ரைட் இது கொடுக்கணும். அவர் இவருக்கு அப்பிட் இருக்கிறதால அந்த அப்பிட் T10 சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். வித்ஹோல்டிங் இருக்கிறதால வித்ஹோல்டிங் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் அவர் ஸ்கேன் பண்ணி அவர் டெஸ்க்டாப்லயோ எங்கேயோ போட்டு வச்சு கொண்டாருன்னு சொன்னா ரைட் இப்போ செலக்ட் பண்ணி போட்டு இதை காட்டுறது. இந்த இதில் காட்டணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரைட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஐட்டம் T10 என்றால் T10 செலக்ட் பண்றது T10 ரைட் T10 சர்டிஃபிகேட் ரைட் சர்வ் பண்ணால் அந்த இடத்த காட்டணும்னு சொன்னால் அது வந்து இங்கே இறங்கும். ரைட் எல்லாத்தையும் காட்டி போட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றை கொடுத்து பார்ப்போம். ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை கொடுப்போம். T10 ரைட் அவர் இந்த T10 சர்டிஃபிகேட் இங்கே வந்துடுச்சு. ரைட் இப்போ இது இல்லை அதை கொடுக்க இல்லாது T10 இருக்குது ஓகே இது இல்லை இது பண்ணணும் அது போக விடாது. ரைட் ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. Right, okay. இப்போ டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. ரைட் இப்போ நீங்கள் இதை அமெண்ட் பண்ணணும் என்றால் அமெண்ட் பண்ணலாம். ரைட் பிரிண்ட் பண்ணலாம். சப்மிட் பண்ணினால் சப்மிட் ஆயிடும். ரைட் இனி இந்த திருப்பி அப்லோட் பண்ண எல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இதை சர்வ் பண்ணணும்னு சொன்னால் எங்களை இதில் பிரிண்ட்டுக்கு போங்க. பிரிண்ட்டுக்கு போனால் மிஷின் உடனே பிரிண்ட் எடுக்கலாம். அல்லது இதுக்குள்ளே போனீங்க என்றால் சர்வஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிடிஎஃபாக சர்வஸ் ஆகும். பிடிஎஃபாக நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் வந்து சேவ் ஆகும். ரைட் இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட் சேவ் பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம். சேவ் ரைட் இப்போ இது உங்களோட பிடிஎஃபாக சேவ் ஆயிடுச்சு. ரைட் சேவ் ஆயிடுச்சு. ரைட் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அனுப்புறதுக்கு முதலே சேவ் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணலாம். இப்போ நான் சப்மிட் பண்ண மாட்டேன்னு சரி சப்மிட் பண்ணினால் திருப்பி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். அதே மாதிரி அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்கள் சர்வஸ் கொடுத்து பண்ணலாம். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு. ரைட் இது பிறகு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட ரிட்டர்ன் போயிட்டு கூட தான் ஒரு ஃபைலிங் செய்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் பிஸ்னஸ் இன்கமும் இருக்கிற ஒரு ஆள் வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணுமாக இருந்தால் இவ்வளவு ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே செய்யலும். அவர் டாக்குமெண்ட்டை வந்து அவர் ஸ்கேன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சு கொண்டாரான்னு சொன்னால் எடுத்தால் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே அவர் ரிட்டர்னை சப்மிட் பண்ண இயலும். இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு ரிட்டர்ன் செலெக்ஷன் மெத்தட். சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கிறது மட்டும்தான் பிரைமரி எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும். அப்படி இல்லாமல் அவருக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதெல்லாம் இருக்குமாக இருந்தால் 4வது செலக்ட் பண்ணினால் அது நார்மல் ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் வரும். அதுவும் இதே மாதிரி தான் அதில் டேட்டாவை ஃபீட் பண்ண வேண்டி வரும் ஒவ்வொரு ஷீட்டாக. பர்வேஸ் இதில் ஏதாவது கேட்குறார்கள் கேட்கலாம். என்ன பிரச்சனை? சார் இந்த பார்ட்னர்ஷிப் என்று சொன்னால்
பார்ட்னர்ஸுக்கு பே பண்ண காணுமா, கம்பெனிக்கு பே பண்ண தேவையில்லையா? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்த வகையில் பார்ட்னர்ஷிப்புக்கு டேக்ஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப்புக்கு டேக்ஸ் இருக்குது. உதாரணமாக பார்ட்னர்ஷிப்புக்கு டேக்ஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப்புக்கு 1 மில்லியன் 10 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லை. அவங்க டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் இருக்குது 10 லட்சம். பேலன்ஸுக்கு 6% டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு டேக்ஸ் பே பண்ணுற டேக்ஸை வந்து அந்த டேக்ஸை வந்து பார்ட்னர்ஸ் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுக்கணும். பார்ட்னர்ஷிப் ஒரு லீகல் என்டிட்டி இல்லை, ரைட்? அதனால அதுக்கு பே பண்ணுற டேக்ஸ் வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா பார்ட்னர். உதாரணமாக வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மில்லியன் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு டேக்ஸபிள் இன்கம் வருது. 1 மில்லியனுக்கு பே பண்ண தேவையில்லை. 4 மில்லியனுக்கு பே பண்ணணும். 4 மில்லியனுக்கு 6%. அப்போ 2,40,000 2,40,000 ரூபா பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் பே பண்ணும். ரைட், பண்ணியாச்சு. இப்போ அந்த இன்கம் 5 மில்லியனும் வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு பிரியும். ஒரு ஆளுக்கு 2.5, இன்னொரு ஆளுக்கு 2.5, 2 பார்ட்னருக்கு. இப்போ இவங்க டேக்ஸ் கட்டணும் அதுக்கு. இப்போ அவங்கள 12 லட்சம் ரூபாய்க்கு பண்ண தேவையில்லை. அங்கே இருக்கிற 13 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும். அவர் 13 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 25,000 கட்டணும். 25,000 கட்டணும் என்றால் 50,000 கட்டணும் அவர். ஆனால் ஆல்ரெடி இந்த 2 பார்ட்னர் சார்பாகவும் 2,50,000 ரூபா டேக்ஸ் பே பண்ணப்பட்டிருக்கு. அது 2ஆக பிரிச்சிருக்கலாம். இவங்க ஒரு ஆளுக்கு 1.25, மற்ற ஆளுக்கு 1.25. அந்த 1.25 இவங்களோட அந்த பார்ட்னர் டேக்ஸ் லயபிலிட்டிக்கு எதிராக கழிச்சு கொள்ளையிலும். விளங்கிட்டா? ஓ, விளங்கிட்டு. சரி, ரைட். வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உண்மையா சார், அரசாங்க ஊழியர்களை பொறுத்த அளவுல அல்லது சாதாரணமாக இந்த நாங்க சொல்லுவோமே திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது அத்தாரிட்டிஸ் அல்லது போர்ட்ல இருக்கிறவங்க அனைவருக்கும் நாங்க சொன்ன இந்த ஈஸி டேக்ஸ் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுவே ஃபாலோ பண்ணலாம். சார் எக்ஸ்பிளைன் பண்ணது மத்த மெத்தட், கம்ப்ரிஹென்சிவ் மெத்தட், அதாவது சாதாரணமாக இருக்கிற அந்த 10 ஷெடியூலும் வர்றது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு தானே அது சூட்டபிள். அவங்களுக்கு பிசினஸ் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் இன்கம், மத்த விஷயங்கள் இருக்கும். ஆனா சில பேர் அரசாங்க தொழிலும் இருந்து கொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டு டெபாசிட் பண்ணி ஏனைய இன்கம்களை எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்க அந்த கம்ப்ரிஹென்சிவ் மெத்தடுக்கு போறது நல்ல. அதுக்கு தான் போகணும். அதாவது இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இது. ஒன்லி எம்ப்ளாய்மெண்ட் இன்கமும் அதோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அல்லது ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன்கம் அல்லது நில் ரிட்டர்ன், இந்த 3 தரப்பார் மட்டும்தான் இதை பாவிக்கலாம். அப்ப அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது குவாலிஃபைங் பேமெண்ட்ஸ் அப்படியான விஷயங்களுக்கு போகணுமாக இருந்தா அவங்க போகணும் 4வது. பதில இப்ப இவங்க நாம இதை டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி கொள்ளணும். இப்ப சில வேலைகள்ல கிளைம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார் பேனல், அதே மாதிரி இந்த குவாலிஃபைங் பேமெண்ட் சொல்றது, டொனேஷன், அதே அவங்களெல்லாம் வந்து நீங்க இந்த நார்மல் மெத்தட்டை கிளைம் பண்ணி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கிளைம் பண்றதுக்குரிய வாய்ப்பு கிடைக்காது. என்றால் அதுக்குரிய டிக்ளரேஷன் எல்லாமே அந்த கம்ப்ரிஹென்சிவ் மெத்தட் 4வது மெத்தட்ல தான் இருக்கு. எனவே அந்த 4வது மெத்தட்ன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஆன்லைன்ல விளங்கப்படுத்த போன மாதிரி தான் இன்னும் ஒரு 2 hour வேணும். ஆனா சிஸ்டமும் இப்ப இஷ்யூவா இருக்கிறதால நாங்க இந்த நிலைமையோடு இந்த கட்டத்தோடு நாங்க இந்த டிஸ்கஷனை முடிச்சு கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களுக்குள் நாங்கள் அதை பார்த்து விட்டு, ஏனென்றால் நாங்கள் உண்மையாகவே பிளான் பண்ணிக்கிறது ஒரிஜினலா ஒரு 1.5 hour முடிப்போம். நாங்க 2 hour எடுத்துக்கொண்டுட்டோம். உண்மையிலேயே இது பிரயோசனமான தகவல்கள், அனைவருக்குமே கட்டாயமாக தேவையான தகவல்கள் அனைவரும் இதுல பயன்பெற்று இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில ஒரு கேள்வி ஒன்றுக்கு, should we update bank number detail by ourselves or system deduct using our NID number? நீங்க அந்த பேங்க் நம்பரை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களோட அந்த வங்கியிலிருந்து அனுப்பப்பட்ட தகவல்கள் நேரடியாகவே அது இணைக்கப்பட்டிருக்கிறதால நீங்க இணைக்க தேவையில்லை. ஆனா மேனுவலாக ஆட் பண்ற நேரம் உங்களோட பேங்க் நம்பர் அல்லது அந்த சர்டிபிகேட் WST சர்டிபிகேட்டை நீங்க அந்த நம்பரை கொடுக்க வேண்டி வரும். அப்படித்தானே சார்?
அது ஓட்டோவா வரும். நீங்க சொன்னால் உங்களுக்கு வித் ஹோல்டிங் சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும். பேங்கோட நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், வித் ஹோல்டிங் நம்பர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை டேட்டாவை நீ ஃபீட் பண்ண வேண்டியதா, ஆட் பண்ண வேண்டியதா. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 1-2 நிமிடத்துக்குள்ள நாங்க முடிச்சுக்கிட்டோம்னா மிகவும் டின் நம்பர் இருக்காக்கள் எல்லாரும் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேணுமா? டின் நம்பர் இருக்கிற எல்லாரும் செய்ய தேவையில்லை. டின் நம்பரோட அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் டைப் இருக்கா மட்டும் செய்யணும். அதாவது அவருக்கு உதாரணமா டின் நம்பருங்கிறது நான் சொன்னது அது ஒரு டின், அதாவது ஒரு 9 டிஜிட்டில் வர ஒரு பொது நம்பர், ரைட்? அது ஒரு டின் நம்பர். அந்த டின் நம்பர் இருக்கிற ஆளுக்கு இப்போ பெரும்பாலும் ஒரு ஸ்லிப் வந்திருக்கின்றால், காசு கட்ட ஸ்லிப் வந்திருக்குன்னு சொன்னா அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவருக்கு ஃபைல் இருக்கு. எங்கள்ட ஸ்லிப் வந்திருக்கின்ற அவருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஃபைல் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள இல்லை. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி உங்களோட டின் நம்பரை சொன்னால் எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க. எங்கள் சிஸ்டத்தில் இப்போ அது சொல்ல இல்லை எங்களுக்கு. டின் நம்பர் இருக்கிற எல்லாருக்கும் ஃபைல் இருக்குன்ற அர்த்தமும் இல்லை. ரைட்? அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யலாம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யலாம். நிறைய குழப்பம் பண்ணிக்கு சார். என்னால போன நாங்க ஏப்ரல் முதல்ல இருந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லோருமே டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல பண்ணிருக்கிறாங்க. இப்ப சரியான விஷயத்த சார் சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு ஸ்லீப் வந்தா, உங்களோட வீட்டை ஸ்லீப் வந்திருந்தா உங்களுக்கு ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ஏதாவது இருக்கான்னு. இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படி ஃபைல் இருந்து உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னா நீங்க நீல் ரிட்டர்னை சப்மிட் பண்ணாலும் ஓகே, நீங்க அதுல குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படித்தானே சார்? இப்ப நீங்க உங்களோட சிஸ்டத்துக்குள்ள பின் நம்பர் அடிச்சு போனாலே சொல்லப்படும். இப்ப இந்த இது காட்டாது உங்களுக்கு. இந்த இப்ப இது காட்டுப்படாது உங்களுக்கு. ஃபைல் உங்களுக்கு ரிட்டர்ன் இஷ்யூ பண்ணலண்டா இது காட்டாது. இது இருக்காது. இது பிளாங்கா இருக்கும். இது பிளாங்கா இருந்த அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரல, ரிட்டர்ன் இல்ல உங்களுக்கு. இல்லாதவங்க அவதிப்பட்டு நீங்க ரிட்டர்ன் இல்லையோ என்று சொல்லி சில குழப்பங்களுக்கு உருவாங்கிக்காமல் ரிட்டர்ன் இல்லைன்னு சொன்னா உங்களோட சிஸ்டம் அப்டேட் பண்ணப்படவில்லை என்ற அர்த்தம். இந்த 30ஆம் தேதிக்கு வரைக்கும் நீங்கள் அதை குழம்புறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படித்தானே சார்? அடுத்த இயருக்கும் அவர் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனையும் கன்ஃபார்ம் பண்ண டிபார்ட்மெண்ட் தொடர்பு கொண்டு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். இருக்கா இல்லையாங்கிறதையும் இதுலையும் பார்த்தாலும் விளங்கும். இது வந்து என்னென்றால் இது 4வது ரிட்டர்னை சும்மா நான் காட்டுறேன், செய்ய போறேன் இல்லை. 4வது ரிட்டர்ன், ரைட்? இந்த இது 4வது ரிட்டர்ன். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபுல் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இதில் என்ன அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த 4 வகையான எம்ப்ளாய்மெண்ட் இன்கம், பிஸ்னஸ் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், அதர் இன்கம். இதை நீங்கள் உடனே இதுக்குள்ள உங்களோட பிஸ்னஸ் இன்கம் காட்டணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுறது, ரைட்? அதை ஃபில் பண்ணுறது. ஒவ்வொரு செடியிலாக கிளிக் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதுதான். அதில் ஒன்றும் இல்லை, ரைட்? மெயின் ரிட்டர்னுக்கு போகிறது, ரைட்? ஒவ்வொரு ரிட்டர்னால் அடுத்தது நீங்கள் இதில் ரிலீஃப், உங்களுக்கு இது அவ்வளோ முழு சோர்ஸ் ஆஃப் இன்கம், டோட்டல் அசசபிள் இன்கம் வரும். இதில் ரிலீஃப், நம்ம நீங்கள் ரெண்டர் ரிலீஃபை காட்டணும் என்றால் இங்கே போகணும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ரெண்ட் ரிலீஃபை கிளைம் பண்ணலாம். சோலார் பேனலுக்குரிய ரிலீஃபை எடுக்கணும் என்றால் இங்கே போகணும், ரைட்? குவாலிஃபைங் பேமெண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ண போறீங்கன்னா இங்கே போகணும், ரைட்? நீங்கள் ஷெடியூல், ரைட்? ஷெடியூல் 767 வித் ஹோல்டிங் ஷெடியூல்ஸ் அதை நிரப்பலாம். டெர்மினல் பெனிஃபிட், கெயின், பேலன்ஸ் டெக்ஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குங்கிறது அந்த விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிக்கு கிளிக் பண்ண இங்கே போகும். அப்போ ஓட்டோவா எல்லா டேட்டாவும் வந்து பாப்புலேட் ஆகும். ஒவ்வொரு ஷெடியூலுக்கு போக மெயின் ரிட்டர்னுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போய் கன்ஃபர்மேஷன் பேக்கேஜ் எடுத்து உங்களோட டேட்டாவை நிரப்பி சப்மிட் பண்ணுறது. அதே செட்டப் தான் இது. கொஞ்சம் வேறு ஷெடியூல்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். Right. Hello sir. Yes, proceed. Sir, நான் ஆல்ரெடி வந்து டின்னுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நான் ஐஆர்டி லாகின்ல போயிட்டு அந்த டின்னுக்கானது வந்து இமெயில்ல எனக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணி தான் அந்த டின் நம்பர் எடுக்கணும்னு சொல்லி வந்துச்சு. அதை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எஸ், உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். அது ப்ரொடக்டட் இமெயில். ப்ரொடக்டட் இமெயில் அதில் சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொன்னால் அதில் உங்களோட அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாங்க அதை எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி. அந்த சொன்ன மாதிரியா நம்ம அதாவது அதுல கொடுத்த நேம் படிதான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க. அதுல நாங்க பார்த்ததுல வந்து ஒரு பாஸ்வேர்டுமே ஃபுல்லாவே இன்கரெக்ட் தான் வருது. அப்ப நாங்க திருப்பி அப்டேட் பண்ணணும்னா ஐஆர்டி டிபார்ட்மெண்ட்ல சொல்லிதான் இது பண்ணணுமா இல்ல நம்மளே செஞ்சு கொள்ளலாமா? அது என்னன்னு சொன்னா அந்த உங்களோட இமெயில் ஐடி பிரச்சனை இல்லை. அதுல என்னன்னு சொன்னா அந்த நீங்க அந்த ஓபன் பண்றதுக்கான அந்த ப்ரொடக்டட் பாஸ்வேர்ட் தான் பிரச்சனை.
அதுல ஓகே சிலருக்கு என்னடா உங்களோட அந்த நேம்ட வந்து 3 எழுத்தையும் டின்ட 5 எழுத்தையும் போடுங்கன்னு வந்திருக்குமே அப்படிதான் வந்து அது என்னமோ ஓ சார் ரைட். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நீங்க சில நேரம் எழுதியிருக்கிற மாதிரி அங்க டைப் பண்ணப்பட்டு இருக்காது எங்க டிபார்ட்மெண்ட்ல. அப்படியான ஆ கேஸ் நீங்க என்ன செஞ்சால் பர்சனலா கால் பண்ணி ஒரு ஆபீசரை ஆ தொடர்பு கொண்டு கேளுங்க. அப்ப ஓகே சார் நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களோட பேரு எப்படி இருக்குண்டு அங்க அங்க ஆஹா சிஸ்டத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த பேரை அடிக்க வேண்டி வரும். ஹரி சார் அப்படி தேவைப்பட்டா நீங்க டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு கேளுங்க, நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை நீங்க அதை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு பார்க்கலும் அங்க அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அது சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குதான், அந்த அந்த ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்றதுல இருக்கிற பிரச்சனை. அதுல ஓ நீங்க இருக்கிற மாதிரி பேர் சொல்லுங்க. நாங்க ரெண்டையுமே இப்போதைக்கு ஓபன் பண்ண முடியாம இருக்கு அது அதுக்குள்ள டின் நம்பர் சார் லொகின் குள்ள போக முடியும் அப்ப இதுக்கு போக முடியாம இருக்கு அதான் ஒரு டவுட் ஒன்று ரைட், ஓகே. எப்படி மண்டே என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அதை ஹெல்ப் பண்றேன் சொல்லப்படுறதுக்கு. ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் அந்த பின் நம்பர் 45 டேஸுக்குள்ள மாற்ற இல்ல, அதாவது அதுல போட்டிருக்கிறேன் 45 டேஸுக்குள்ள நீங்க வந்து அந்த அதை ஓப்பன் பாஸ்வேர்ட் தானே அது வந்திருக்கிறது. அப்ப ஓகே நீங்க உங்களோட ஓன் பாஸ்வேர்டை 45 நாளைக்குள்ள மாத்திக்கொள்ளுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. முதலாவதாக வந்திருக்கிற அந்த பின்னாக இருந்தால் அது ஒர்க் பண்ணும், பிரச்சனை இல்லை. 45 டேஸுக்கு இல்லை அது வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்க திருப்பி ஒருக்கா எங்களோட வெப்சைட்ல போய் பின் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இன்னொரு பின் எடுக்கலும், நோ ப்ராப்ளம். ஆனா அந்த டேட் வந்து நீங்க 45 நாளைக்குள்ள அதை ரீஆக்டிவேட் பண்ணிக்கொள்றது நல்ல, இல்லாட்டியும் வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. ஓகே எனி அதர் கொஸ்டின்ஸ்? யாருக்காவது கேள்விகள் இருந்தா அவசரமா கேட்டுட்டீங்கன்னு சொன்னா நாங்க முடிச்சு கொள்ளலாம். இண்டிவிஜுவல் ரிட்டர்னுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? எப்படி இண்டிவிஜுவல் ரிட்டர்னுக்கும் கோஆபரேட் ரிட்டர்னுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா ஃபில்லிங்ல? இண்டிவிஜுவல் ரிட்டர்னுங்கிறது அவரோட தனிப்பட்ட இன்கம் காட்டுற ரிட்டர்ன், ரைட்? அது வந்து நார்மலாக இண்டிவிஜுவல்ங்கிறத செலக்ட் பண்ணி டிரெக்டாவே போகலாம் அவரோட பின்னூடாக, அவருக்கு இருக்கிற பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோடாக இண்டிவிஜுவல்ங்கிறத செலக்ட் பண்ணி அவர் போகலும், அது நோ ப்ராப்ளம். ஆனால் கோஆபரேட் கம்பெனிஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வகையில் என்ன செய்யணுமாக இருந்தால் அதுக்கு இன்னொரு தேவைப்பாடு இருக்குது என்றால் எஸ்எஸ்ஐடி, ரைட்? ஸ்டாஃப் ஐடி எடுக்கணும். எந்த ஸ்டாஃப் வந்து அதுக்குள்ள போறாரு அதுங்கிறத அவரை ஆத்தரைஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பின்னுக்கு மேலதிகமாக இன்னொரு எஸ்எஸ்ஐடி தேவைப்படும், ரைட்? அப்போ அந்த எஸ்எஸ்ஐடியும் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் பண்ணினால் அந்த எஸ்எஸ்ஐடியை 20 எஸ்எஸ்ஐடி எடுக்கலும், 20 எம்ப்ளாயிஸ் வந்து வேலை ஒர்க் பண்ணலும், ஒவ்வொரு ஆக்கணும் ஒரு பார்ட்டை ஒர்க் பண்ணலும். மேக்சிமம் 20 எடுக்கலாம், நீங்க 1-2 எடுக்கலாம், அது 2 எடுக்கலாம், அதில் 1 எடுக்கலாம். அப்போ அதை இந்த எஸ்எஸ்ஐடியை எடுத்து அந்த எஸ்எஸ்ஐடியை வந்து நீங்க ஒத்தரைஸ் பண்ணணும். ஒத்தரைஸ் பண்ணினதுக்கு பிறகு அந்த எஸ்எஸ்ஐடிக்கும் ஒரு பாஸ்வேர்ட் வரும். அந்த பாஸ்வேர்ட் ஊடாக அந்த எம்ப்ளாயி உள்ளுக்கு போய் இந்த டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபில் பண்ற வேலை எல்லா வேலையும் செய்யலாம், ஒரு ஆள் செய்யலாம். இன்னொரு ஆள் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணலாம், ஒரு ப்ரிப்பேரர் அடுத்தது அப்ரூவர் சொல்லி 2 எடுக்கலாம், அல்லது ஒரு அப்ரூவராகவும் எடுக்கலாம். எடுத்தா அந்த அப்ரூவலையும் செய்யலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட், அது கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப்புக்கெல்லாம் அதான் அது மெத்தட். ஓகே ரைட் சார், இந்த டிஐஎன் சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க, நம்ம அந்த கேள்வியோட முடிக்கலாம் நினைக்கிறேன். டிஐஎன் டிஎல்என் டேட்டா லொகேஷன் நம்பர், அது அந்த பேய் ஸ்லிப்பில் வர நம்பர் தானே டிஐஎன்? நான் நினைக்கிறேன் எங்கட அந்த பீரியட் கோட் இல்ல, பீரியட் கோட்ங்கிறது அது பீரியட் கோட்ன்றே இருக்கு. டிஐஎன்ங்கிறது வந்து அந்த ஒரு டிஎல்என் டேட்டா லொகேஷன் நம்பர் தான். அது அந்த பேய் ஸ்லிப்ல தான் வரும் நினைக்கிறேன் நான், பேய் ஸ்லிப்லாம் வாரது. அது வந்து பெரிய நெசசரி இல்லை. அது யாருக்கு சொன்னால் அந்த ஆன்லைன்ல பேமெண்ட் ஆன்சர் செய்யற ஆட்களுக்கு தான் அது ஓட்டோவா வரும். அது வந்து ஒரு பெரிய நெசசரி இல்லை, நிரப்பத்தவும் இல்லை. ஓகே, கேட்டிக்கிறாங்க டெக்ஸ்ட் டைப் கோட் அண்ட் வாட் அபௌட் டிஐஎன், ரைட்? டிஐஎன் நம்ம சம்பந்தமா நாங்க யோசிக்க தேவையில்லை, டெக்ஸ்ட் கோட் மட்டும் போட்டா போதும். டெக்ஸ்ட் பீரியட் கோட், டெக்ஸ்ட் டைப் கோட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஓகே, நோ ப்ராப்ளம், அது தேவையில்லை. எஸ், ஓகே. நீங்க அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க்ல பே பண்றதாக இருந்தால் 2 பேங்க் இருக்கு எங்களில்,
பிஓசியில பே பண்ணுறதாக இருந்தால் டிஎல்என் தேவையில்லை, நோ ப்ராப்ளம். ஆனால் பீப்புள்ஸ் பேங்க்ல செய்யணுமாக இருந்தால் அதான் பேங்க் கிட்ட தருவாங்க அவங்க அந்த டிஎல்என் நம்பர் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க இருக்கு அந்த நம்பர். ரைட். ஸோ நாங்க we are going, our expected time more than 15 minutes. நாங்க முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். possible to fill non-resident. நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெசிடென்ட் அவர் கேக்குறாரு ஃபில் பண்ணலாமான்னு, கொஞ்சம் அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு. அந்த நான் ரெசிடென்ட் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு இப்ப நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். இல்லாட்டி நாங்க வேற வகையில கம்யூனிகேட் பண்ணுவோமா? இல்ல நேரம் எங்களுக்கு காணாம இருக்கு. நான் ரெசிடென்ட் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணா சரி. சீனியர் சிட்டிசன் இல்லைன்னு அதுல ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் மாற்றம் வராது. அது என்னென்றால் அந்த நான் ரெசிடென்ட் என்று சொன்னா உங்களுக்கு இன்கமுக்கு எக்ஸம்ஷன், லோக்கல் இன்கமுக்கு டேக்ஸ் இருக்கு. அதுல மாற்றம் இல்ல. அதாவது சர்டிபிகேட் மாறாது, அதாவது ஷெட்யூல் மாறாது. உங்களோட இன்டர்நேஷனல் இன்கமுக்கும் எக்ஸம்ஷன்ங்கிற விஷயம் மட்டும் தான் இருக்கு. மற்ற எல்லாமே மாறும். ஸோ நான் நினைக்கிறேன் ஹோப் ஜபா கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்க அத்தோட நாங்க முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப அந்த இண்டிவிஜுவல் இன்கம்ல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட் ஆகிறதால நம்ம ஒவ்வொரு பேங்க்லயும் வந்து வித் ஹோல்டிங் டெக்ஸ்ட் வந்து அந்த ரிப்போர்ட் தனித்தனி எடுக்கணுமா இல்ல தேவைப்படாதா? வந்து அதை அப்லோட் பண்ணணுமா? இதுல என்னன்னு சொன்னால் இந்த பேங்குகள் வந்து இல்லைன்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு டேட்டாவை சப்மிட் பண்ணி கொண்டிருக்காங்க. சப்மிட் பண்றாங்க, டேட்டா பேஸுக்கு வரும். அது வரும், ரைட். அது வந்து ஆட்டோ ஃபில் பண்ணப்படும். நீங்க உங்களுக்கு என்னன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது ரெஸ்பான்சிபிள், பேங்குக்கு ரெஸ்பான்சிபிள் என்னன்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட டெக்ஸ் வெட்டுனா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை தர வேண்டியது அவங்களோட கடமை. அதை நீங்க கேட்கலாம். அதை கேட்டு நீங்க வாங்கி வச்சுக்கொள்றது நல்லம். அதை நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளையிலும் அங்கே பேங்கால கொடுத்துருக்கிறதும் உங்களோட கையில் இருக்கிறதும் சேம் தானா, உங்களோட தானா, உங்களுக்கு சரியானது நீ வெரிஃபை பண்ணிக்கொள்ளையிலும் வச்சுக்கொள்றது நல்லம். அது அப்படி தேவைப்பட்டால் அந்த வித் ஹோல்டிங் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்க அப்லோட் பண்ணையும் வேணும். அப்லோட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ணணும். கேட்குதா இல்லை அப்லோட் பண்ண சொல்லி? அப்லோட் பண்ணாட்டியும் அது போகும். ஆனால் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு சேஃப். அதை பார்க்க கூடாது. நீங்கள் கட்டாயம் பேங்கிட்ட கேட்டு வாங்கி வச்சு கொள்ளுங்க. கட்டாயம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி இல்லை, என்ன கட்டாயம் அப்லோட் பண்ணது இல்லை, ஆனால் வாங்கி வச்சா நல்லம். அதை அப்லோட் பண்ணினாலும் இன்னும் நல்லம், பிரச்சனை இல்லை. மற்றது வந்து அந்த இதுல வந்து இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இப்ப லேண்ட் அதுன்னு வெளியூண்டு ஒன்று இருக்கு, மார்க்கெட் வெளியூண்டு சொல்லி 2 கோலம்ஸ் இருக்கு. அதுல என்னத்தை போறதுன்னு சொல்லி வெளியூக்கு என்ன போறது, மார்க்கெட் பிரைஸுக்கு என்ன போறது? அதுல 2 நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வாங்கின வேல்யூ, இப்ப அதுல என்ன வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வாங்கினா இப்ப கரண்ட் 31/3/2024 இத மார்க்கெட் பிரைஸ் என்ன கேட்காங்க. ஓகே, நம்ம அது நார்மலா அந்த டீட் இருக்கிற வெளியூ அதை தான் போடுறது அப்படியா? அது பெரும்பாலும் டீட் லெவல்ல வெளிவத்தான் வாங்கின விலையா போடுவாங்க ஆட்கள். அடுத்தது இப்ப மார்க்கெட் வேலுவை இப்போ நம்ம தெரியும் இந்த ஏரியாவில் ஒரு பேச்சு இவ்வளவு போகுதுண்டா, இத்தனை பேச்சுக்கு இப்ப எவ்வளவு போகும்ன்றது நமக்கு ஒன்று தெரியும் தானே. ஒரு அண்ணளவா கெஸ்ஸிங்கா தான் போடுவாரு, அக்யூரேட்டா இருக்காது, ஓவராக கெஸ்ஸிங்ல போடணும் அப்படியா? அது என்னடா எங்க அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்காக தான் அந்த டேட்டாகள் வருது. அப்படி தானே மார்க்கெட் போடலாம். மார்க்கெட் வேலுவை நீங்க கெஸ் பண்ணி போடையிலும், அதுக்காக ஒரு வெலுவரை பிடிச்சி வெலுவேஷன் எடுத்து போடணும் இல்லை. நீங்களாக கெஸ் பண்ணி போடையிலும். அது ஒரு இன்ஃபர்மேஷன், லைக் இன்ஃபர்மேஷன் தானே, அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க் யூ. போடாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். வித் திஸ் நான் நினைக்கிறேன் நாங்க முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். உண்மையிலே கடந்த ஆல்மோஸ்ட் 2 hours more than 2 hours நாங்க பிளான் பண்ணினது 1.5 hour, ஆனா 2 hours மேலதிகமாக எங்களோடு இணைந்து எங்களது வரி செலுத்துனர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள், நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. அவங்க நேரடியாக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினூடாகவோ அல்லது எங்களது பிரைனியாக்ஸ் கன்சல்டன்சியூடாகவோ நீங்கள் அணுகி உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களது ஆபீஸ் ஆல்வேஸ் இஸ் ஆன்லைன். வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் நாங்களும் நிறைய தகவல்களையும் வரி செலுத்துவதற்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து கொண்டு வருகின்றோம். எனவே நீங்கள்
எங்களது ஆபீஸ்க்கு நேரடியாக வருகை தருவதன் மூலமாக இந்த பிராந்தியத்தில் இருக்கிறவர்கள், அம்பாறை பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் எங்களது ஆபீஸுக்கு நேரடியாக வருகை தருவதன் மூலமாக உங்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். இல்லையெனில் என்னோடு நீங்கள் பேசிக்கொள்வதன் மூலமாக என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன நம்பர் இருக்குமாக இருந்தால் நீங்க பேசிக்கொள்ள முடியும். இல்லையில் உங்களுக்கு நீங்கள் மட்டக்களப்புக்கு போகக்கூடிய வசதிகள் இருக்குமாக இருந்தால் நேரடியாக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் நவம்பர் 30ஆம் தேதிக்கு முதல் பெற்று உரிய நேரத்துக்குள் உங்களுடைய வரி கோவைகளை இந்த ஃபைலிங் ஊடாக செலுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு அழைத்த மிகவும் குறுகிய கால அழைப்பினை ஏற்று தன்னால் இயன்ற வரை எங்கள் வரி செலுத்துவதற்கான தகவல்களை மிகவும் எளிமையான வடிவில், புரியக்கூடிய வடிவில், ஆங்காங்கே கேள்விகளுக்கும் உரிய பதில்களையும் வழங்கிய எங்களது மட்டக்களப்பு பிராந்திய இறைவரி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் அன்வர் சார் அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சம்மாந்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரைனியாக்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினருக்கும் அந்த முகாமைய குழுவுக்கும் நான் இறுதியாக நன்றியை கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற பல்வேறு வகையான ஆலோசனைகள், சமகாலத்தில் தேவையான கல்வி புலத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட ஆய்வுகள், பொருளாதார ரீதியான ஆய்வுகள், அரசியல் ரீதியான ஆய்வுகள் என்று சமூகத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எங்களது நிறுவனம் உரிய முறையில் அந்த குறிப்பிட்ட நபர்களுடன் சென்று பேசி அதற்குரிய தீர்வுகளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தினையும் கூறி, எங்களோடு இணைந்திருந்த நான் ஒரு விஷயத்தை அவதானித்துக் கொண்டிருந்தேன். சில செமினார்ஸ், ஒர்க் ஷாப் என்று சொன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு பிறகு அப்படியே குறைஞ்சு கொண்டுருவாங்க. இப்ப 100 பேர் இருப்பாங்கன்னா கடைசி டைம்ல 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட 9:15 மணி வரைக்கும் எங்களது அந்த மாற்றமே கிடைக்கல. நான் ஒரு 60 பேரை பார்த்தேன், ஒரு 55, 50 சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல இருந்து கொண்டு இதுக்குரிய பலனை பெற்றிருப்பார்கள் நினைக்கின்றேன். ஆகவே இன்று பெற்றுக்கொண்ட, அதாவது இணைந்து பயன்களை பெற்றுக்கொண்ட வரி செலுத்துனர்கள், மாணவர்கள், பிராக்டிஷனர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அனைவருக்குமே நன்றியை கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இன்னும் ஒரு நிகழ்வோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு விடைபெறுகின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அன்வர் சார். அனைத்து வரி செலுத்தினர்களுக்கும் தேங்க்யூ so much. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Good night. Have a great day. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.